ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நேற்று எல்லோரும் ஓட்டு போட்டு வந்துட்டிங்களா? நான் போய் ஓட்டு போட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்மளுடைய தலையாய கடமை ஓட்டு போடுறது. அதனால் நேற்று அங்கிட்டு போனதுனால வீடியோ எடுக்கலை. இங்கே பாருங்க விவர்ஸ், இப்போ செடியோட அப்டேட் பார்ப்போம். 7 மணி ஆகுது, இன்னும் செம்பருத்தி பூக்கள்லாம் கொஞ்சம் விரியாமல் இருக்கிறாங்க. இப்போ காலையிலே ஃபெர்டிலைசர் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அதான் எல்லா செடியும் பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் செடியிலையும் கொஞ்சம் மாற்றங்கள்லாம் செய்து வச்சுருக்கேன். செடியோட அப்டேட் பார்ப்போம் விவர்ஸ். பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போவோம். போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதில் நிறைய தக்காளி செடி இருந்துச்சுல விவர்ஸ், இதெல்லாம் எடுத்து என்ன செஞ்சுருக்கேன், இப்படி தனித்தனியாகவும் க்ரோ பேக்கில் எடுத்து நட்டு வச்சுருக்கேன். அதுபோல் நேற்று நிறைய களைச்செடிகள், இந்த செடி இருக்குது பாருங்கள், இதெல்லாம் அபண்டன்ஸாக திருப்பி வளர்ந்துட்டாங்க. அதனால் நேற்று எல்லாத்தையும் எடுத்து பராமரிப்பு பண்ணி தான் செஞ்சுருக்கு. ஒரு செவ்வந்தி கண்ணையுமே எடுத்துட்டு அந்த பிராஞ்சை மட்டும் எடுத்து ஊனியிருக்கேன். இதே யாரும் கேட்டாங்கன்னா கொடுக்கணும். அதுமாதிரி இந்த கத்திரிக்காய் செடி எல்லாத்தையுமே நேற்று நல்லா எல்லா செடியுமே எடுத்து தனித்தனியாக எடுத்து நடவு பண்ணியிருக்கேன் விவர்ஸ். இது வந்து அதலக்காய் கிழங்கு வச்சோம் பார்த்திங்களா, அதில் வந்துச்சு செடி. அதை எடுத்து தனியாக எடுத்து நடவு பண்ணியிருக்கேன். 2 செடி வந்துச்சு, 2 எடுத்து நடவு பண்ணியிருக்கேன். இது வந்து விவர்ஸ் ஒரு கனகாம்பர செடி. நேற்று வந்து பக்கத்து வீட்டில் அங்கிட்டு ஒரு கன்று எடுத்து வந்தேன். இது ஒன்றும் இந்த ஒன்று தனியாக நட்டிருக்கேன். இது சிகப்பு கனகாம்பரம் தான். இந்த இதுலேயும் கத்திரிக்காய் செடி நட்டிருக்கேன் பாருங்கள். எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வந்திருக்கு. சீனியரக்காய் செடியிலும் அன்றைக்கி 3 சீனியருக்கு எடுத்தோம்ல விவர்ஸ். இங்கே பாருங்கள், இப்போயும் எவ்வளோ சீனியருக்கு வந்து கிடக்குன்னு. ஒரு செடி தான் இருக்குது. நான் அடுத்து ஒரு 4 விதையை போட்டால் அதில் 2 செடி தான் தப்பிக்கும். அதனால் அதுவும் ஒன்று அடுத்து சீனியரக்க விதையும் 2-3 போட்டு வைக்கணும். ஏன்னா ஒரு செடியில் வர்ற காய் நமக்கு பத்தாது. ஒரு 4-5 செடி வச்சு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி விவர்ஸ், இங்கிட்டு பீக்கங்காய் கொடி இருந்துச்சுல, அதையும் கொண்டாந்து இங்கே பாருங்கள் இந்த ஓரத்தில் வச்சு விட்டேன். 2யுமே அப்படியே இந்த கம்பில் என்ன செஞ்சிருவாங்க, படர்ந்து போயிடுவாங்க. படர்ந்து போனால் நம்ம இந்த பூச்செடி இருக்குல்ல, இதிலே படரட்டுன்னு விட்டுற போகிறேன். நித்தியமல்லி பூக்கள் நல்லா வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விவர்ஸ், ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம தேங்காய் பூ பால் எடுப்போம்ல, அதையுமே என்ன செய்யலாம், செடிகளுக்கு மேலே இப்படி போட்டு விட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது 4 ஆசிரிக்கு மக்கிரும். மக்கிட்டு அப்படியே என்ன செஞ்சிடும், உரமாகவும் மாறிடும். அதனால் செடிகளுக்கு எல்லாத்துலேயும் மேலே போட்டு விட்ருக்கேன். இந்த செடி அவரைக்காலையும் பாருங்கள் விவர்ஸ், நிறைய பூக்கள் வச்சுருக்காங்க. இந்த பூக்கள்லாம் காயாக மாறத்தானே ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. அதே மாதிரி விவர்ஸ், இந்த இடத்துல ஒரு சொடக்கத்தக்காளி செடி முதல்ல ஆரம்பத்தில் வச்சுருந்தேன். அந்த மண்ணெல்லாம் கிளறி விட்டோம் பாருங்க, சொடக்கத்தக்காளி செடி நிறையா வந்துருச்சு. இங்கே ஒன்று இருக்குதா, இங்கிட்டு பாருங்கள், இங்கிட்டும் அபண்டன்ஸாக முளைச்சிருக்குது. இங்கே குளக்கி ஒரு 3 செடி வந்துருக்குது பாருங்கள். எல்லாமே சொடக்கத்தக்காளி செடி தான். அதுலேயுமே என்ன செய்யலாம், அடுத்தாப்பில் தக்காளிகள் நிறையா வரும். சொடக்கத்தக்காளி அது வந்து நிறையா மருத்துவ பயனுள்ளது. அதனால தான் வரட்டுன்ட்டு அப்படியே விட்டுட்டேன். அதேமாதிரி விவர்ஸ், இங்கிட்டும் என்ன செஞ்சு தக்காளி செடி நிறையா வந்துருந்துச்சு. இந்த முருங்கை கொப்பு இருக்குது பாருங்கள், அதுலேயுமே தக்காளி செடி வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்ன செஞ்சேன், அதை எடுத்து இங்கிட்டு தரையில் ஊனி விட்டுட்டேன். இந்த கேந்தி கண்ணிலையும் பாருங்கள், நமக்கு இந்த கலர் பூ தான் வருது. அது ரொம்ப முனைகளை ஒடிஞ்சி அப்புறம் சைடு பக்க பிராஞ்சு வச்சு இப்படி வந்திருக்காங்க. அதேமாதிரி நம்ம இதில் வந்து காய்கறி களை உரம் போட்டு வச்சோம் பார்த்திங்களா, இதுலேயும் தக்காளி செடி வந்துச்சு. அதே மாதிரி அங்கங்கே எல்லா தொட்டிலும் இருந்த தக்காளி செடியை இதை எடுத்து ஒன்றா வச்சு என்ன செஞ்சுருக்கேன், நல்லா கட்டி விட்ருக்கேன் கயிறை வச்சு. 3 செடியை ஒரு டப்பில் வச்சுருக்கேன். சரி, வர்ற வரைக்கும் நம்ம தக்காளி நமக்கு இதானே அப்படின்னு சொல்லி. இது வந்து ஆப்பிள் தக்காளி, நம்ம கோழியோட எச்சத்தை போட்டோம் பார்த்திங்களா, அதுலேருந்து வந்தது தான். அதே மாதிரி இங்கிட்ட கத்திரிக்காய் 2 கிடக்கு விவர்ஸ். இது நான் கவனிக்கவே இல்லைங்க பாருங்கள். இதே இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிடணும். இந்த ஒன்று கிடக்கு, இந்த ஒன்று கிடக்கு பாருங்கள், தெரியுதான்னு பாருங்கள். இந்த ஒன்று கிடக்கு பார்த்திங்களா, 2 காய் கிடக்குது. வேறு ஒன்றும் இல்லை விவர்ஸ், எனக்கு என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறேன்னா, தேங்காய் பால் கொஞ்சம் மிஞ்சிருச்சு. இந்த பாருங்கள், தேங்காய் பால், அது கூட கொஞ்சம் இளநீ தண்ணியாக தேங்காய் தண்ணி, அது போக தயிர், இந்த 3 என்ன செஞ்சுருக்கேன், 3 நாளாக நல்லா ஊற வச்சுருக்கேன். இதைத்தான் எடுத்து இப்போ எல்லாம் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அதுக்கு இந்த தண்ணி தான் என்ன செய்ய போகிறேன், கொடுத்து விட போகிறேன். ஏங்கிட்டேன்னா இப்போ கத்திரிக்காய்,
தக்காளி எல்லாமே என்ன செஞ்சுருக்காங்க, பூ பூத்துருக்காங்க. அவ்வளோ என்ன செய்யணும், நமக்கு காயாக மாறணுனாக்கும் இது தேர்மோர் கரைசல் மாதிரி தான். அது ரொம்ப புளிக்க வைப்பேன். இது வந்து 2 நாளில் புளிக்க வச்சு அதை தான் கொடுக்குறேன் செடிகளுக்கு. நல்லா சிறப்பாக வந்துடும். ஏன்னா தக்காளிலாம் நிறைய என்ன செஞ்சுருக்காங்க, பூ வந்திருக்காங்க. அதனால் நீங்களும் வீட்டில் வேஸ்ட் ஆகிற தேங்காய் பால், தயிர் இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஒரு ஓரத்தில் வச்சுருங்க, மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா சரி. அது வாட்டில் 3 நாளே என்ன செஞ்சிடும், நல்லா புளிச்சிரும். புளிச்சிச்சுன்னா அதுக்கப்புறமா அது ஏற்கனவே நான் தண்ணி ஊற்றி கலந்து தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நல்லா சிறப்பாக வரும் செடிகள் எல்லாமே. இப்போ மல்லிகைப்பூ நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு விவர்ஸ். நிறையா பிரான்ச் விட்றாங்க, இடம் காண மாட்டேங்குது. அதனால் இதை தண்ணி எடுத்து வைப்போன்னு பார்க்கேன். இங்கே பாருங்கள், எல்லா பிராஞ்சிலையும் முட்டை பாருங்கள், இதுலேயும் பாருங்கள், நல்லா அபண்டன்ஸாக வர்றாங்க. அங்கேயும் நேற்று 4-5 முட்டை எடுத்தேன். இன்னும் மிச்சத்தை எடுத்துகிட்டு கட் பண்ணி விடணும். 3 இந்த இடத்துலையே கணக்குக்கு நமக்கு 4 மல்லிகைப்பூ செடி இருக்குது. இது வந்து ஊசி மல்லி சைடு பிராஞ்ச் அடித்து அதிலே மொட்டு வச்சுட்டாங்க. எல்லா செடியுமே எவ்வளோ சிறப்பாக இருக்கும் பாருங்கள். பாவக்காய் நேற்று கொஞ்சம் அறுவடை பண்ண விவர்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் பார்க்காத வைக்காதெல்லாம் அங்கங்கே கிடந்துச்சு. ஒரு 4-5 காய் அறுவடை பண்ணியிருக்கேன். அது மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் மருதாணி பறிக்கணும், ஹென்னா போட. இது ஒரு வகை மருதாணி விவர்ஸ். அது மாதிரி இந்த ஒரு வகை இருக்குது பாருங்கள். நம்மகிட்டே 2 வெரைட்டி இருக்குது. இதில் வந்து முள் இருக்காது. இது வந்து ஹைப்ரிட்டு, இது வந்து நாட்டு ரகம். இதில் கொஞ்சம் அங்கங்கே முள் இருக்கும், நம்ம பார்த்து தான் பறிக்கணும் இந்த முருங்கை. ஆனால் இது நல்லா டார்க்காக பிடிக்கும். நாட்டு ரகங்கும் போது நல்லா சிறப்பாக இருக்கும். இது கூட அவ்வளோவா என்ன செய்யாது, இந்த மாதிரி தானே அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் இது 2மே இருக்குன்னு, அதனால் 2டையுமே மிக்ஸ் பண்ணி தான் அரைச்சி ஹென்னா போடுவேன். இது நம்மகிட்ட தான் அவுரி இருக்குல்ல, அதையும் போட்டு ஹென்னா போட்டுருது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங்க நம்ம வளர்ப்புகளுக்கு என்ன செஞ்சுருக்கோம், ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அங்கங்கே குட்டி குட்டியாக பாவக்காய் கிடக்கு விவர்ஸ். இங்கே பாருங்கள், அங்கங்கே நிறையா கிடக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் இன்னும் ஒரு 2 நாள் ஆகணும். ஆன பிறகு தான் என்ன செய்யணும், பறிக்கணும். அதே மாதிரி மிளகாவும் இதுலேயும் பாருங்கள் நிறையா கிடக்கு பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் பச்சைத்தன்மை மாதிரி டார்க் கலராக மாறணும். இந்த மிளகாலாம் நல்லா டார்க் பச்சையாக மாறினா தான் பறித்தா நல்லா காரமாக இருக்கும். தேங்க்யூ.